ரோசக்கார சாமி அவங்க சாமி. அதனால ரோசக்கார சாமி அப்படின்னா பெரும்பாலான குலதெய்வங்கள் எல்லாமே ரோசக்கார சாமி தான். அது என்னங்க ரோசம்? சின்ன பிள்ளைய சொல்லுவோம், பெரிய ரோசம் வந்துருச்சோ அப்படின்னா அந்த ரோசக்கார சாமின்னு ஏன் சொல்கிறான், எதனால சொல்கிறான், ஏன் குலசாமியை ஏன் ரோசக்கார சாமி அப்படின்னு சொல்கிறத நான் அறிஞ்சதை அறிவு நண்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். தெய்வம் என்ன எதிர்பார்க்கும் அப்படின்னா, அந்த சாமி எப்படி சொன்ன வாக்கை நிறைவேற்றி கொடுக்குதோ அதே மாதிரி மக்க தனக்கு வச்ச வேண்டுதலை நிறைவேற்றி கொடுக்கணும் அப்படின்னு சாமி எதிர்பார்த்து நிற்கும். வேண்டுதல் கிடைச்ச வேண்டுதலை நிறைவேற்றலை அப்படின்னா ஒரு சில சோடைகளை காட்டும். வேண்டுதலை ஏன் நிறைவேற்றலை அப்படின்னு உரிமையோட கேள்வியும் கேட்கும். இன்னைக்கு இந்த பதிவில் ஏன் ரோசக்கார சாமி அப்படின்னு சொல்ல காரணம் என்ன, குலசாமியை சொல்ல காரணம் என்ன அப்படின்னா, ரோசக்கார சாமிக்கு நாம் என்ன சொன்னோமோ, என்ன செய்கிறோம்னு சொன்னோமோ அதை நாம் செய்யலை செலுத்தலை அப்படின்னா அந்த சாமிக்கு ரோசை வரும், கோவம் வரும். குலசாமியை வணங்குற எல்லா பெருமக்களும் இந்த விஷயத்தை நீங்கள் மனசில் வைக்கணும். என் சாமிக்கு நான் கொடுத்த வேண்டுதலை நிறைவேற்றலை அப்படின்னா என் சாமிக்கு ரோசை வரும். என் சாமி என்கிட்ட எதிர்பார்க்கும், என் சாமி என் மேலே கோவப்படும் அப்படிங்கிற அச்சம் வரணும். சரிங்க, இதை சொல்கிறத விட ஒரு உண்மையான நிகழ்வு அறிவு நண்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். நீங்கள் நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா எல்லா எல்லைகள்லையும் கலரி விழா நடக்கும்போது தெய்வத்துக்கு தேவையானது சரியாக இருக்கணும், நிறக்க இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா அந்த சாமிக்கு கோவம் வந்துடும். அந்த சாமி அதை வாங்குற வரைக்கும், அந்த சாமிக்கு அது நினைச்சது கிடைக்கிற வரைக்கும் அந்த சாமி அந்த இடத்துல என்ன பண்ணும், முழுசா இறங்காது, பேசாது, கை கட்டி கால் கட்டி வாய் கட்டி நிற்கிற மாதிரி நின்றுக்கிறோம். அப்ப ஒரு தெய்வம் வருது அப்படின்னா அந்த தெய்வத்துக்கு தேவையான சகல மரியாதைகளையும் அங்காளி வங்காளி பெருமக்கள் முன்னாடி நின்று கொடுக்கறதான் முதல் பணி, முதல் கடமை. நாளும் காக்குற சாமி, தலைமுறையா எல்லா பிள்ளைகளையும் காக்குற சாமி, கேட்ட வரங்களை கொடுக்குற சாமி, கைகால் சுகத்தை கொடுக்குற சாமிக்கு அந்த சாமியை ஏங்க விடலாமா, அந்த சாமியை ரோசப்பட வைக்கலாமா? அதுதான் இன்னைக்கு ஒரு உண்மையான நிகழ்வு. என்ன நிகழ்வு அப்படின்னா, ஒரு எல்லையில் சாமி அழைக்கிறாங்க, சாமியை பரிபூரணமாக அழைக்கிறாங்க. அந்த சாமி உண்மையும் நீதியும் நேர்மையுமா சத்தியத்துக்கு கட்டுப்படுற தெய்வம். சொன்ன சொல்லும் கொடுக்கிற வாக்கும் 100% நிறைவேற்றி கொடுத்து மக்களை அழகுவாக்குற தெய்வம். மக்களுக்கு தேவை என்ன, கோடியா பணம் கிடைக்கலாட்டினாலும் மக்களுக்கு தேவையான வறுமையை மாற்றி கொடுக்கணும், பசியை மாற்றி கொடுக்கணும், கைகால் சுகத்தை கொடுக்கணும், தீய வினைகள்ல இருந்து பிள்ளைகளை காத்து கொடுக்கணும். எல்லா பிள்ளைகளுக்கும் தகப்பனை போல, தாயை போல, அண்ணனை போல, தம்பியை போல, அக்காளை போல, தங்கைய போல பாசத்தை அள்ளி இறைக்கணும் அப்படின்னு இருக்கிற தெய்வம். அந்த சாமி மலை போல இறங்குது. சாமி தொட்டும் தொடாம பட்டும் படாம மேல வந்த சாமி முழுசா நிக்காமலாம் இல்ல, நீதியான மக்க மேல அந்த சாமி மலை போல இறங்குது. ஆசை பேராசைகள் இல்லாம எந்த ஒரு விஷயங்களுக்கும் கட்டுப்படாம சத்தியத்தை மட்டுமே மனசுல நிறுத்தி நிக்கிற மக்க மேல அந்த சாமி மலை போல இறங்குது. இறங்குன சாமி இறங்குச்சு அப்படின்னா அந்த சாமியோட தேவை என்ன? ஒரு கலரி விழா, சாமி அழைக்கிறோம், அழைச்ச சாமி அந்த எல்லைக்கு வரும்போது அந்த தெய்வத்துக்கு தேவையானதை கொடுக்கல அப்படின்னா அந்த சாமி யாருக்காக வரணும், எதுக்காக வரணும்? மக்களுக்காக வந்த சாமி, மக்களோட குறைகளை தீர்க்க வந்த சாமி குறையோட போகலாமா? அப்ப அந்த இடத்துல சாமி அழைக்கிறாங்க, சாமி மலை போல அந்த இடத்துல சாமி அடி மேல இறங்குது. சாமி எதை எதிர்பார்க்கல, இறங்குன சாமிக்கு ஒரு கோவிலுக்கு போறோம், அந்த எல்லையில இருக்க சாமிக்கு நாம என்ன வாங்கிட்டு போறோம்? ஒரு மாலை, ஒரு தேங்காய் வாழைப்பழம், இல்லை அப்படின்னா ஒரு சூடம். இதைத்தானே நம்ம வாங்கிட்டு போறோம். மாலை இல்லாத சாமியை நாம வணங்க போறோமா? ஏதோ
கையில் இல்லாட்டாலும் ஒரு பூவை கட்டி கூட அந்த சாமிக்கு நம்ம கையால் செலுத்துறோம்ல. வந்த சாமி பரிபூர்ணம் அந்த எல்லையில் இறங்குற சாமிக்கு மாலை அந்த இடத்துல இருக்கல அப்படின்னா அந்த சாமிக்கு எப்படி கோவம் வரும்? எப்போ நான் கல்லா நிற்கிறேன், அருவமாக நிற்கிறேன், உருவமாக நிற்கிறேன், பேசாமல் நிற்கிறேன், அப்பயே நீ என்னைய வணங்குற, எனக்கு மாலை வாங்கிட்டு வந்து என்னைய செலுத்துற, வேண்டுதலை வைக்கிற, என்னைய கண்ணழகு பார்க்குற, மலை போல இறங்கி நிற்கிறேன்டா, மலை போல இறங்கி வானத்துக்கு பூமிக்கு நிற்கிறேன். அந்த இயற்கை சொல்லுது சாட்சியா, நான் வந்ததுக்கு எனக்கு என்ன மரியாதை செலுத்துற அப்படிங்கிற மாதிரி என்ன ஆகுது அப்படின்னா, அந்த இடத்துல அந்த மக்கள் அந்த சாமிக்கு வந்த சாமியை மரியாதை செலுத்த மறந்துடுறாங்க. ஒரு சாமி வருது அப்படின்னா அந்த சாமி வந்த சாமியை நாம எப்படி இருக்கிற சனங்க இருக்கிற மக்கள் எப்படி அந்த சாமியை வந்த சாமிக்கு மரியாதை செய்வாங்க? ஐயா வந்துட்டியா அப்படிங்கிற மனசுக்குள்ள மணக்க மணக்க மகிழ்வோட அந்த சாமியை நினைச்சு கையெடுத்து கும்பிட்டு அந்த தெய்வத்தோட காலடியில அந்த சாமியோட பார்வை கிடைக்காதா? அந்த சாமி கிட்ட ஆச்சார விபூதி கிடைக்காதா? அந்த சாமி நமக்கு வாக்கு சொல்லாதா? அந்த சாமியோட பார்வை விடும்போது நம்மளுடைய சகல வினைகளும் பிணிகளும் நோய்களும் பழி பாவ தோஷங்களும் மாறாதா அப்படின்னு காத்து காத்து நிக்கிற சனங்க முன்னாடி அந்த சாமி வந்துச்சு அப்படின்னா என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? ஒரு சாமியை அழைக்கும் போது அந்த ஒரு சாமியாடிக்கு ஏன் காலில் சலங்க கட்டுறாங்க, மாறுல சந்தனம், நெற்றியில விபூதி, கழுத்து மாலை, சாம்புராணி வாசம்? ஏன்? எதுக்கு? தெய்வத்துக்கு ஏற்புடையதப்பா. வந்த சாமியை மன மகிழோட அந்த சாமி பரிபூர்ணம் அந்த தேகத்தை தொடுற சாமிக்கு செய்யற மரியாதையப்பா அப்படின்னு செய்யணும்ல. அந்த இடத்துல அங்க செய்யல. அந்த சாமியாடிய யாரும் கண்டுக்கல, அந்த சாமியாடிய யாரும் மதிக்கல, அந்த சாமியாடிக்கு தேவையானதை யாரும் அந்த இடத்துல முன்னக்கூடிய ஏற்பாடு செய்யல. சாமி பரிபூரணமா வருது, சாமி வருது, சாமி ஆடி மேல இறங்குது. சாமி ஆடி போகும்போது விட்டுருச்சு. ஏதோ மக்க என் பிள்ளை ஏதானப்பா அறிஞ்சு அறியாமலும் தெரிஞ்சும் தெரியாமலும் செய்கிற குறைய மன்னிக்கிறதான சாமியோட முதல் கடமைய. மனுஷன் செய்கிற தப்புக்கு எல்லாத்துக்கும் சாமி கோவப்பட்டுச்சுன்னா மனுஷன் வாழ முடியுமா? சரியப்பா என் பிள்ளை அறிஞ்சு அறியாமலும் தெரிஞ்சு தெரியாமலும் செஞ்சிச்சு அப்படின்னு அந்த சாமியாடி மேல போயிடுச்சு. அங்க போய் அந்த சாமிய அழைச்சு மறுபடியும் வரணும்ல. மறுபடியும் அழைச்சு நிற்கும் போது அந்த சாமி இறக்கத்தோட எல்லா மக்களையும் ஏற இறங்க பார்க்குது. இன்னும் அந்த சாமிக்கு தேவையான மரியாதை கிடைக்கல. அந்த சாமி என்ன பண்ணுது? கோவப்படுது. எப்படி கோவப்படுது? மக்களுக்கு தேவையான வாக்கு சொல்ல வந்த சாமி தன்னுடைய குறைய அந்த இடத்துல தான் வாயால வெளிப்படுத்துது. அந்த இடத்துல அந்த சாமிய மறுபடியும் அந்த சாமியை அங்கன இருக்க மக்க, ஐயா வாயா, நீ வந்து நில்லையா, நீ வந்து அனுசரிச்சு நீ வந்து அழைச்சு போயா அப்படின்னு அழைக்கும் போது அந்த சாமி அந்த இடத்துல வாக்கு. எப்படி வாக்கு? நீ எனக்கு செய்ய வேண்டியதை செய்யல, இருந்தாலும் நான் என் தேவையை உங்ககிட்ட கேட்டேன், அப்பையும் நீ எனக்கு செய்யல. நான் கேட்டதை நீ செய்யல, நீ கேட்டதை நான் செய்யணுமா? வா, உன் கூட தான் இருக்கேன், எங்க போக போறேன்? உன் கூட தான் இருக்கேன், எங்க போக போறேன்? நான் கேட்டதை நீ செய்யல, நீ கேட்டதை நான் செய்யலன்னு சொல்லவும் போறதில்ல. உன் கூட தான் இருக்கேன், அப்பையும் இருக்கேன், இப்பயும் இருக்கேன், எப்பயும் இருக்கேன், வா அப்படின்னு. என்ன ஆகுது அப்படின்னா அந்த சாமி கோவிச்சுக்கிட்டு தன்னுடைய கோவத்தை நிப்பாட்டி போய் நின்னுக்குச்சு. அந்த இடத்துல ஒரு தெய்வம் ஒரு மனுஷன் மேல இறங்குறதுக்கு சாட்சி என்ன அப்படின்னா, சாதாரண மனுஷன் இதை எதிர்பார்ப்பானா? சாமி வருது, ஏதோ நம்மளை கூப்பிடுறாங்க, முன்னாடி நம்மளை நிப்பாட்டுறாங்க, போதும் அப்படின்னு இருக்கிற மனுஷன் குணமாறி வந்த சாமி நானு, எனக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கல, நான் ஏன் இந்த எல்லையில நீ கேட்டத நீ சொன்னதை நான் ஏன் செய்யணும்? நான் செய்ய மாட்டேன்னு கூட சொல்லாம தன்னுடைய கோபத்தை எவ்வளவு அழகா வெளிப்படுத்துது பாருங்க. நான் கேட்டத நீ கொடுக்கல, ஆனா நீ இப்ப கேட்கிற, இருந்தாலும் நான் எங்க போறேன், எங்கதான் இருக்கேன், எப்ப இருக்கேன், நானும் இருப்பேன், நீ வா அப்படிங்கிற மாதிரி அந்த சாமி முன்னாடி போய் கோபத்துல நின்னுக்குச்சு.
அப்ப அந்த இடத்துல அந்த சாமிக்கு தேவையானது கிடைக்கல அப்படின்னு அங்க இருக்கிற மக்களுக்கு தெரியுது. அங்க இருக்கிற ஒரு பெரிய மனுஷி புரிஞ்சு அறிஞ்சு, எப்பா சாமி கோவக்குறியில நிக்குதப்பா, ஒரு மாலை எடு, மரியாதை செய்யி. அப்பதானப்பா அந்த சாமி பரிபூரணமா எல்லையில நிற்கும், பேசும். கோபத்தோட சீற்றத்தோட நம்ம எந்த ஒரு காரியத்தையும் நாம செய்யக்கூடாது. இருக்கிற மக்களுக்கு, மனுஷனுங்களுக்கு அது சரியில்லை அப்படின்னு ஒரு பெரிய மனுஷன் எடுத்து சொல்ல, ஒருத்தர் வேகமா ஓடி வந்து அந்த சாமிக்கு மாலை அணிகிறார். மாலை அணிஞ்ச கணம் அந்த சாமி மக்க குறைய மன்னிச்சு எல்லைய நாலா பக்கம் சுத்தி 8 திசைகளை கட்டி வா அப்படின்னு அந்த சாமி அழைச்சு போகுது. இந்த இடத்துல இந்த பதிவை நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, அந்த இடத்துல அந்த சாமி ஏன் ரோசப்பட்டுச்சு, எதுக்கு ரோசம் வந்துச்சு? காரணம் மனுஷனோட குணம் அல்ல, அது தெய்வத்தோட குணம். மனுஷன் குணம் எது கிடைச்சாலும் பரவாயில்ல, என்னைய நீ முன்னுக்க வைக்கிற அப்படிங்கிறது மனுஷன் குணம். எனக்கு எல்லாம் கிடைக்கணும், கிடைக்க வேண்டியது கிடைச்சாதான் நான் நானா இருப்பேன் அப்படின்னு இருக்கிறது தெய்வ குணம். மனுஷன் குணத்தை மீறி தெய்வ குணம் அந்த இடத்துல வெளிப்பட்டதுதான் உண்மையான தெய்வம் வந்ததுக்கு சாட்சியா அந்த இடத்துல அமையுது. இது யாருக்கு புரியும்? புரிஞ்சவங்களுக்கு புரியும், அறிஞ்சவங்களுக்கு அறிவாங்க. இல்ல அப்படின்னா அது யாருக்கும் தெரியாது. அப்ப உங்க குலசாமி இப்படித்தான். மக்க தனக்கு என்ன செய்யறாங்க அப்படிங்கிறத விட உள்ளன்போட தம்மளை எப்படி மதிக்கிறாங்க, தன்னுடைய தேவைகள் எல்லாத்தையும் நிறைவேற்றாவிட்டாலும் தனக்கு தேவையானதை உரியதை என்ன கொடுக்குறாங்க அப்படிங்கிறது இந்த இடத்துல ரொம்ப முக்கியம். குலசாமியை வணங்குற எல்லா பெருமக்களுக்கும் சொல்றேன், சாமி வருது வரல அது வேற விஷயம். மனுஷன் பொய்யா ஆடுறான் போலியா ஆடுறான் அது வேற விஷயம். ஒருத்தன் மேல மனுஷன் மேல விருப்பு வெறுப்பு இருக்கு, அவன் கேட்டதை நான் ஏன் செய்யணுங்கிறது இன்னொரு விஷயம். அவன் எனக்கு எதிரி, அவனுக்கு ஏன் நான் செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிறது இன்னொரு விஷயம். இது எல்லாம் சரி, ஆனா இதெல்லாம் மீறி தெய்வம் வந்து நின்றுச்சு அப்படின்னா, அப்பனும் தாத்தனும் பூட்டனும் காலங்காலமா வந்த சாமி அந்த எல்லையில வந்து நின்றுச்சு அப்படின்னா, 1000 பேர் அந்த இடத்துல தவறு செஞ்சாலும் அந்த 1000 பேரை அந்த சாமி மன்னிக்காது. தெரிஞ்சு செய்யறவனை மன்னிக்காது, தெரியாம செய்யறவனை, அறியாம செய்யறவனை மன்னிச்சிடான். தெரிஞ்சே செய்யறவனை மன்னிக்காது. அந்த தவறை யாரும் செய்யக்கூடாது. உங்க சாமிக்கு அந்த ரோசம் வரக்கூடாது. வராம தெய்வத்தோட தேவைகளை நீங்க நிறைவேற்றி கொடுக்கணும். சாமி வராத பட்சம் அது வேற. சாமி வந்துருச்சு அப்படின்னா இந்த மண்ணை கூட பொண்ணா மாத்தி கொடுக்குற வல்லமை அந்த குலமக்க உங்க பொறுப்பு உங்க கையில இருக்குன்னு அர்த்தம். என் சாமி வந்த சாமியை நான் எப்படியப்பா மகிழ்விக்கணும் அப்படிங்கிற எண்ணம் தான் வங்காளி பெருமக்களுக்குள்ள வரணுமே தவிர, அந்த சாமி உங்களுடைய அடையாளம், உங்களுடைய நம்பிக்கை, உங்களுடைய சக்தி. மனுஷனை மீறி அந்த இடத்துல நிக்கிற சக்தி தான் அப்ப இருந்து இப்ப வரைக்கும் இந்த கும்ப கட்டி காத்து வருங்கிறது. தனி மனித விருப்பு வெறுப்பை மறந்து தெய்வ நிலையை உணர்ந்தவனுக்கு அது புரியும். அது மாதிரி அறிவும் நண்பர்கள் நீங்க இருக்கணும். உங்க எல்லையில வர்ற சாமிக்கு நீங்க மரியாதை செய்யணுங்கிறதுக்காக தான் இன்னைக்கு இந்த பதிவு. நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்.